ஆசையெல்லாம் நீதானையா, தேவையெல்லாம் நீதானையா. ஆசையெல்லாம் நீதானையா, சொல்லுமோ, தேவையெல்லாம் நீதானையா. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. ரட்சகரே இயேசுநாதா, தேவையெல்லாம் நீதானே. Thank you Holy Spirit. Amen. சத்தம் வராம சொல்லுமா? Amen. Hallelujah. இயேசு நல்லவர். ஆமென். வேதாமத்தில் சங்கீதம் 103 சங்கீதத்தை வாயை திறந்து 1லிருந்து வாசி சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் என் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து என் நோய்களை எல்லாம் குணமாக்கி என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு என்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையால் என் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் என் வயது திரும்ப வாலிப வயதை போல மாறும். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். வசனம் இருக்கலாம், அந்த வசனத்தை உங்களுக்கு சொந்தமாக்குவதற்கு வாயை திறந்து பேச 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 அந்த வார்த்தை உங்க சரீரத்தில் மாம்சத்தோட இணைந்து உங்களுடைய ஒன்றாய் மாறும் பொழுது கட்டாயம் 100 மடங்கு அற்புதம் நடக்கும். ஆமென், சந்தேகமே கிடையாது. ஆமென். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். தொடர்ந்து ஆகஸ்ட் மாதம் இந்த வார்த்தையை கொடுத்துட்டு இருக்கேன். அந்த செய்தியுடைய கடைசியாக நான் சொன்னேன், நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குவார். சொல்லுங்க, பக்கத்தில் 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குவார். ஆமா, வாய் இருந்தா பிழைச்சிக்கலாம். ஆமென். வாய் இருந்தா வாழலாம். ஆமென். கிறிஸ்தவ வாழ்க்கையில மிக முக்கியமான இடத்தை பிடிக்கிறது வாய். ஆமென். இந்த கண்ணு கையெல்லாம் பத்தி அதெல்லாம் அடுத்துதான், கண்ணை பத்திலாம் அடுத்துதான் சொல்லுது. ஆனா வாய் 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 கிறிஸ்தவ வாழ்க்கையில ரொம்ப முக்கியமானது. வாயை வச்சு கர்த்தர் 1000 நன்மையால திருப்தியாக்க முடியும். ராமன் சொல்லுங்களேன். நம்ம பார்க்குற அந்த பூமி உலகமெல்லாம் சின்னது, நம்முடைய வாழ்க்கை சின்னது. ஆனால் சகலவிதமான உன்னதங்கள் சொல்லும்போது ஹெவன்லி பிளேஸ் அப்படின்னு சொல்லப்பட்டு, அப்படின்னா எல்லையை பார்க்க முடியாத விரிந்து போன வானம் பூமியெல்லாம் பார்க்கும் பொழுது, சூரியனை பார்க்கும்போது அதெல்லாம் ரொம்ப பெருசு. அதெல்லாம் சூரியன் இதெல்லாம் பெருசு. இதை காட்டிலும் ஹெவன்லி ஆமென் அப்படின்றது சூரியனை விட, சந்திரனை விட, பூமியை விட, எல்லாத்த விட ஹெவன்லி பிளெஸிங், ஹெவன்லி உன்னதங்களில் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அதால நம்மளால கணிக்கவே முடியாதுங்க. அவ்வளோ பெரிய ஆசீர்வாதங்களை என் ஆண்டவராய் இயேசப்பா உங்களுக்காக கடைசி சொட்டு ரத்தத்தை சிந்தி எல்லா ஆசீர்வாதத்தை உன்னதங்களிலே டெபாசிட் பண்ணிட்டு போயிட்டாரு. பரலோகத்தில் உட்கார்ந்துருக்காரு. பரலோகத்தில் உட்கார்ந்துருக்கிறது மாத்திரமல்ல, இப்ப பரலோகத்தில் பிதாவின் வலது பரிசத்தில் உட்கார்ந்திருக்கிற தேவன் உங்களையும் ரட்சிக்கப்பட்டு, நீங்களும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு உங்களையும் அவரோடு கூட உன்னதங்களில் உட்கார வைத்தார். நம்புறவங்கள ராமே சொல்லுங்களேன், ஹல்லே சொல்லுங்களேன். இது நம்ம புத்திக்கு புரியாத காரியமா இருக்கலாம். இதான் சத்தியம். நீ இங்க உட்கார்ந்து இருக்கலாம், ஆனா ரியலி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் பிளெஸிங், உங்களுடைய ஆவிக்குரிய மனுஷன் ஆண்டவரோடு கூட உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்திருக்கிறார். இது நம்புறவங்க எஸ்ன்றவங்க ஆமென் சொல்லுங்களேன். கண்டிப்பா ஆமென். உன்னதங்கள்ல உட்கார வச்சிருக்காரு. ஆனா உன்னதங்கள்ல உங்களுக்காக, எல்லா கோடிக்கணக்கான மக்களுக்காக அவர் அருமையான எல்லா விதமான நன்மையும் கர்த்தர் செஞ்சு முடிச்சுட்டு அதை வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு அதை எடுத்துக்கொள்ள வேண்டிய வேலை தான். அதுக்கு தான் கர்த்தர் உங்களுக்கு இந்த அருமையான வாயை படைச்சிருக்கிறார். ஆமென். அதுக்கு தான் இந்த வாயை அருமையான படைச்சிருக்கார். இந்த வாய் மூலமா உங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீங்க ரிலீஸ் பண்ணிக்கொள்ள, உங்க வேண்டியதெல்லாம் எடுத்துக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு பெரிய கிருபையை கொடுத்திருக்கிறார். ஆமென். நீங்க பூமியில எவைகளை திறப்பீங்களோ அவைகள் பரலோகத்திலும் திறக்கப்படும். ஒரு திறவுகோல் கையில் கொடுத்திருக்கிறாரு.
கவனிங்க, ஒரு கீ கொடுத்திருக்கிறார். அந்த கீ என்னன்னா, நீங்க பூமியில எதை திறக்கிறீங்களோ அது பரலோகத்திலும் திறக்கப்படும். ஒரு பூமியில ஒரு மனுஷன் ஒரு பாவி மனம் திரும்பினா பரலோகம் சந்தோஷப்படுது. ஆகையால பூமியில ஒண்ணு நடந்தா பரலோகத்திலையும் சந்தோஷம் உண்டாகும். ஆகையால் நீங்க பூமியில நன்மையை திறங்க, பணத்தை திறங்க, சுகத்தை திறங்க. எதெல்லாம் திறக்கிறீங்களோ அந்த கீ பூமியை திறக்க, வானத்தை திறக்கக்கூடிய கீயை கர்த்தர் உங்க வாயில தான் வச்சிருக்காருன்னு நான் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்றாரு. இன்னைக்கு உங்க வாயில பரலோகத்தை, உன்னதத்தை திறக்கிற கீ உங்க கையில இருக்குன்ற நம்புறவங்கள ஒரு ஆமென் சொல்லுங்களேன். அது வேற எங்கேயும் உங்க வாயில இருக்கு. ஆமென், ஹல்லேலூயா. பரலோகத்தின் திறவுகோலை உனக்கு கொடுத்திருக்கிறேன். ஆமா, சில பேர் வீட்டில் பீரோ கீயை வச்சிருந்தாலே அவங்க ஆடுற ஆட்டம் வித்தியாசமா இருக்கும். ஆனா ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சு பரலோகத்துடைய திறவுகோலை உன் கையில கொடுத்துருங்க. அது வாயில தான் இருக்குது. நீ எதை ரிலீஸ் பண்றியோ அது ஆட்டோமேட்டிக்கா ரிலீஸ் ஆகும். ஆமென். பூமியிலிருந்து ஒரு கல்லை தூக்கி போட்டா கல்லு கீழே விழுகும். அதை மாற்ற முடியாதது போல, அதே போல ஸ்பிரிச்சுவல் லாவை மாற்ற முடியாது, ஒரு பிரமாணத்தை மாற்ற முடியாது. கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம், கிறிஸ்து இயேசுவின் ஆவியின் பிரமாணம். பிரமாணம் என்றது விதி, லா. அந்த லாவை யாரும் மாற்ற முடியாது. அதை கண்டுபிடிக்கலாம், இப்படி ஒரு லா இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். ஆனா அந்த லாவை என்ன செய்யணும், மாற்ற முடியாது. உலகத்துல விஞ்ஞானி இப்படி ஒரு லா இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியும், ஆனா அந்த லாவை என்ன செய்ய மாற்ற முடியாது. அதே போல உங்களுக்குள்ள ஒரு லா இருக்குது. கிறிஸ்து இயேசுவின் ஜீவனுள்ள தேவனுடைய பிரமாணம் பாவம், வியாதி, சாபம், நோயின்று, மரணத்தினின்று உங்களை விடுதலை ஆக்கிட்டு. ஆமென். விசுவாசிகள் வராம சொல்லுங்களேன். இது ஒரு கீங்க, இது ஒரு பிரின்சிபல். ஆமென். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து படகுல போயிட்டு இருக்காரு. போயிட்டு இருக்க சமயத்துல புயல் அடிக்குது. அடிச்சு படகை கவிழ்ந்து போகிற கண்டிஷன் வந்துருச்சு. என்னப்பா, இயேசு இருக்கும் போதே புயல் காத்தா? நான் சொல்றேன், இயேசுக்கே அப்படின்னா நமக்கு இருக்கதான் செய்யும், நமக்கு இருக்கதான் செய்யும். நம்ம நினைக்க கூடாது, நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டோம் நமக்கு எல்லாமே அப்படியே பழம் பழுத்து வாயில நவி உழுவுன்னு நினைக்க கூடாது. எல்லாத்தையும் நம்ம தான் சுதந்திரிக்கணும். கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது எல்லாத்தையும் சுதந்திரிக்கிற வார்த்தை, சுதந்திரிக்கிற வாழ்வு. இயேசுவின் நாமத்தில் உன்னதத்தில் இருக்கக்கூடிய ஆசீர்வாதங்களை இந்த கீ, இந்த வாயில் இருக்கக்கூடிய கீயை வச்சு திறந்தாதான் கிடைக்கும். திறக்காட்டினா கிடைக்காது. புரிஞ்சவங்கள ஆமென் சொல்லுங்க. என்ன நான் பயமுறுத்துறேன்னா பயந்து போய் பார்க்குறீங்களா? இல்லை, இந்த கீ உங்கள்கிட்ட இருக்கு, இந்த கீ உங்கள்கிட்ட இருக்குது. உங்க வீட்டு பீரோவில் வந்து லட்சக்கணக்கான ரூபாய் உனக்கு இருக்கு, கோடிக்கணக்கான ரூபாய் இருக்குன்னா நீ பயப்பட மாட்ட, திறந்து எடுத்துருவ. உங்களுக்கு வேண்டியதெல்லாம் கர்த்தர் அடைச்சு வச்சிருக்காருங்க, கண்ணால பார்க்க முடியல, உங்க ஆவியில இருக்குது. இந்த ஆவியின் பிரமாணத்துல நீங்க பேசினா திறந்தா நடக்கும். விசுவாசம் கத்தி வெடிக்கிற மாதிரி ஆமென் சொல்லுங்களேன். இன்னும் பிலீவ் பண்றாங்களா? நல்ல சத்தமா ஆமென். ஆமென். அப்படியே ஆகட்டும், அப்படியே நடக்கட்டும். ஹல்லேலூயா. ஆண்டவராக இயேசு போன படகுலையே புயல் அடிச்சுச்சுன்னா நம்ம வாழ்க்கையில புயல் அடிக்காதுன்னு, புயல் அடிக்கும். ஆனா அந்த புயலை எப்படி நிப்பாட்டணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்லி கொடுக்கிறாரு, உனக்குள்ள வச்சிருக்காரு. ஆமென். புயலை எப்படி நிப்பாட்டு? ஆண்டவர் எழுந்து காற்றை பார்த்து இறையாதே அமைதலா என்று சொன்னார். காற்றும் கடலும் அவளுக்கு கீழ்ப்பட்டது. மார்க் 4:41 சொல்லப்படுது, காற்றும் கடலும் அவளுக்கு கீழ்ப்படுகிறதே என்று சொல்லி ஆச்சரியப்பட்டாங்க. இந்த ஆச்சரியத்தை தான் கர்த்தர் உங்க வாழ்க்கையிலும் செய்ய விரும்புகிறார். ஆமென். ஆண்டவருடைய நோக்கம், முக்கியமான நோக்கமே மனுஷனை உண்டாக்கி மனுஷன் அவரோட கூட உறவாடணும். அதுதான் மெயின் நோக்கமே. நம்ம படைக்கப்பட்ட நோக்கம் இயேசுவோட கைகோர்த்து உலாவ. ஆசை நீங்க தான், தேவை நீங்க தான். அப்படியே துதிக்கிறதுக்கு தான் கர்த்தர் மனுஷனை படைச்சாரு, உங்களை படைச்சாரு. படைச்சிட்டு அவனை பார்த்து சொன்னாரு, உன்னுடைய பாதங்களுக்கு கீழாக பூமியை கீழ்ப்படுத்தினேன். கிறிஸ்தவ வாழ்க்கை நம்பர் 2. ரெண்டாவது ஒரு அவயம் இருக்குது. முதல் அவயம் வெரி இம்பார்ட்டன்ட், நம்முடைய வாழ்க்கையில ரொம்ப முக்கியமான பாட்டு வாய். ரெண்டாவது காலு, பூமியை கீழ்ப்படுத்துகிற அத்தாரிட்டி. இதுக்கு தான் கர்த்தர் உன்னை படைச்சாரு. எல்லா அதிகாரத்தை உருவாக்கி ஒட்டுமொத்தமா கர்த்தர் எல்லாத்தையும் நாக்குல வச்சுட்டாருங்க, வாயில வச்சுட்டாருங்க. உங்க வாய் ஜீவ ஊற்று. இதை தெரிஞ்சுக்கிட்டா, இது விஞ்ஞானிகள் தெரிஞ்சுக்கிறாங்க, என்ன இருக்குது உலகத்துல, விஞ்ஞானத்தில் என்ன இருக்குது, மருத்துவத்தில் என்ன இருக்குது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சவங்க அதுக்காக என்ன செய்யறாங்க, அதுக்காக நோயை மேற்கொள்வதற்கு மருந்து கண்டுபிடிக்கிறாங்க. விஞ்ஞானிகள் வானலோகத்தில் போய் ஆராய்ச்சி பண்ணி பல காரியங்களை பூமியை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறாங்க. ஆமென். சேட்டலைட் அனுப்பி பூமியை கண்ட்ரோல் பண்ண பார்க்கறாங்க. ஆனா எல்லாத்துக்கும் மேல உங்களுக்குள்ள இருக்கிற ஸ்பிரிச்சுவல் லா உலகத்துல எதையுமே கண்ட்ரோல் பண்ணும், பூமியை கண்ட்ரோல் பண்ணும்.
புயலை கண்ட்ரோல் பண்ணும், நோயை கண்ட்ரோல் பண்ணும், கீழ்ப்படுத்தும். இந்த சத்தியம் தெரியாட்டினா பிசாசு உன்னை ஏமாத்திட்டே இருப்பான். பிசாசு உன்னை ஏமாத்திட்டே இருப்பான். நீ ஏமாந்து போறதுக்கு ஆதாம் ஏமாந்தது போல நம்ம ஏமாந்து போக நம்ம ஏமாந்து போக கூடாது. ஆண்டவர் எனக்கு என்ன வச்சிருக்கிறார் அப்படின்றத உங்களுக்குள்ள திங்க் பண்ணீங்கன்னா, யோசித்தீங்கன்னா, தியானம் பண்ணினா, சக்சஸ்ஃபுல்லா சூரியனை நிப்பாட்டின யோசுவா போல உங்களாலையும் ஆமென் சூப்பர் நேச்சுரல் லா உனக்குள்ள இருக்கு. நேச்சுரல் லாவை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய அத்தாரிட்டியை கர்த்தர் உங்களுக்குள்ள வச்சிருக்கிறாரு. ஆமென். விசுவாசிக்கிற ஆமென் சொல்லுங்களேன். யோபு 38ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை எடுத்து வாசிகள். யோபு 38:33. நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. ஓகே, வாசிங்க. வானத்தின் நியமங்களை நீ வானத்துடைய விதிகளை நீ அறிவாயோ, அது பூமியை எப்படி ஆளுது, அது ஆளுகை செய்யும் திட்டத்தை நீ பண்ணு. திட்டத்தை நீ திட்டம் பண்ணுவாயோன்றது காட்டிலும் சரியான டிரான்ஸ்லேஷன், அந்த திட்டத்தை நீ அறிவாயா, உனக்கு தெரியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணல. ஆகையால் கர்த்தர் என்ன சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, உன்னால வானத்தை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் லா, ஒரு ஆவிக்குரிய விதி, நீ இயற்கைக்கு அப்பாற்பட்டவன். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற ஆவிக்குரியவனை யாரும் நிதானிக்க முடியாது. காற்று ஒரு பக்கத்தில் அடிச்சு இன்னொரு பக்கத்தில் போறது எப்படி தெரியாதோ அப்படியே ஆவிக்குரியவனும் அப்படியே இருக்கிறான். ஆவிக்குரியவனை அவனை நிதானிக்க முடியாது. ஸ்பிரிச்சுவல் மேன், பிடிச்சவங்கள ஆமென் சொல்லுங்க. ஸ்பிரிச்சுவல் மேன், உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு சொல்லி பிசாசுக்கே தெரியாது. நீ என்ன பேச போறீங்க, அவனே முட்டாள். அவனுக்கு உங்க வாயிலிருந்து என்ன வருதுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். அதுதான் அவனுடைய காரியம். அவனுக்கு உன்னதத்தில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அவனுக்கு தெரியாது. பட் அவன் உன்னதத்தில் இருக்கிற சகல ரகசியங்களை, திட்டங்களை எல்லாத்தையும் கர்த்தர் உங்களுக்கு தான் வெளிப்படுத்த போகிறார். அதை வேற உலகத்தில் இருக்க பிரசிடென்ட்டுக்கு கிடையாது, உலகத்தில் இருக்க சீஃப் மினிஸ்டருக்கு கிடையாது, ரட்சிக்கப்படாத மனுஷனுக்கு கிடையாது. ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு தான் அதை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா. ஆமென். கவனிங்க, ஆண்டவர் பெரியவர். இப்ப ஒரு நாள் என்ன செஞ்சார், எங்க அப்பா ரொம்ப ஒரு பெரிய மண்டக்காயிர மாதிரி ஒரு பிரச்சனை பண்ணிட்டார். நான் எடுத்த மார்க்கை அழகாக மார்க், நான் தமிழில் எவ்வளோ மார்க், இங்கிலீஷ் எவ்வளோ மார்க்கு, மேக்ஸில் எல்லாத்தையும் எடுத்து இப்படி பாருங்க அரைஸ் அண்ட் சைன் மாதிரி எடுத்து ஒட்டிட்டார் எங்கள் வீட்டில். உள்ள யார் வந்தாலும் என்ன தானே கேட்பாங்க, இவன் மார்க் வாங்கியிருக்கான் பாரு. எனக்கு எவ்வளோ கேவலமாக இருக்கும், எனக்கு மண்டையே உடஞ்சி இருதயமே குத்துற மாதிரி இருக்கும். அது பாருங்க கிட்டத்தட்ட 40 வருஷம் ஆகி கூட மறக்கல. என்னோடா இப்படி யாராவது செய்வாங்க. இப்போ பாருங்க, நான் அழகா உங்களுக்கு நீ பார்க்குற மாதிரி வசனத்தை எழுதி ஒட்டியிருக்கேன். எவ்வளோ அழகா ஒட்டியிருக்கேன். எங்கள் அப்பா என் மார்க் எழுதி ஒட்டியிருப்பாரு. எனக்கு அதை தொட்டா அவ்வளோ பெல்ட் பிஞ்சிரும். ஆகையால் நான் என்ன செய்ய வேண்டியதை பார்த்து 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 என் வாழ்க்கையிலேயே மார்க்கே எடுக்க முடியாமல் போயிடுச்சு. ஆனால் இந்த பிராமணன் பார்த்தீங்களா, நீ சமத்துரா, நீ சூப்பர் அப்படின்னு சொல்லி அவன் பிள்ளைங்க அத்தனை பேரும் டாப்ல வந்துட்டு இருக்குது. தேவ பிள்ளையே, இன்னைக்கு மக்கள் பேசுகிற வார்த்தை ஒவ்வொன்றும் ஜீவனா இருக்குது. இது வெறும் சத்தம் கிடையாது. யோவான் 6:63 சொல்லப்பட்டது, நான் சொல்லுகிற வார்த்தை அது ஆவியாயும் ஆவி. நீங்க யோசிக்க கூடாது, பேசுற வார்த்தை அதுக்கு ஆவியா இருக்குது. கண்ணால பார்க்க முடியாது, அது வெறும் சத்தம் அல்ல, அது ஆவியா இருக்குது, அது ஜீவனா இருக்குது. இன்னைக்கு நமக்குள்ளதான் அது இருக்கு. எங்க ஆமா, நான் பாருங்க, எதுக்கு நான் சொல்றேன்னா, நான் ஸ்கூல்ல உட்காந்து சண்டை போட்டு சிரிச்சுக்கிட்டு இருந்தேன். டக்குனு ஒரு சாப்பீஸை உடனே தூக்கி எறிஞ்சார். அது இன்னைக்கு எனக்கு மறக்கல. அப்ப நம்முடைய வாழ்க்கையில பேசின யாரோ பேசின 40 வருஷத்துக்கு மேல பேசுறது, 30 வருஷத்துக்கு மேல பேசுறது கூட இன்னைக்கும் நமக்கு நினைவு இருக்குன்னா அதுக்கு உயிர் இருக்கு. பேசுகிற வார்த்தைக்கு உயிர் இருக்கு. ஆகையாலதான் உங்களை சுத்திலுமா யார் பேசுறா, ஆமா சும்மா லொலலொலன்னு பேசி வீண் வார்த்தைகளை பேசி நெகட்டிவான வார்த்தைகளை பேசுறா ஆட்களோட சேர அவன் நல்லவனா இருந்தா கூட அவன் நல்ல வார்த்தை அவனால அவனை முடியாது 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 அவன் தயவு செய்து அவனுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பே தேவையில்லை. அப்படிப்பட்டவங்க நம்முடைய வாழ்க்கையை கெடுத்துருவாங்க, உடைச்சிருவாங்க. ஆகையாலதான் ஆண்டவர் ஏசாமி அவர் போயிட்டு இருக்க சமயத்தில் பேதுரு கூப்பிட்டு நீ சிலுவையில் மறிக்கூடாது சொன்ன டக்குன்னு திரும்பி அப்பாலே போய் சாத்தானே. உடனே சொன்ன, என் வாழ்க்கையில் ஒரு திட்டத்தோட ஒரு நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு நீ யார் என்ன பேச திரும்பி
போ சாத்தானே, இப்படிதான் பேசணும். யாராவது தப்பா பேசிட்டாங்கன்னா டக்குன்னு திரும்பி பா சாத்தானே. நீங்க ஆச்சரியப்படுவீங்க. எனக்கே ஆச்சரியமா இருந்துச்சு. நான் பயந்து போய் கொரோனாவில் ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறதுக்கு நான் போறேன். என்னுடைய பேரை சொல்றேன், பிராங்க்லின். வயசை சொன்னேன். சார் டக்குன்னு தான் பேரை வச்சுட்டு, ரொம்ப எங்க இருக்கீங்க சார்? எனக்கு கொரோனாவே மறந்து போச்சு. அந்த வார்த்தை என்னை உற்சாகப்படுத்துது, கிரியேட் செய்யுது. நல்ல வார்த்தைகள் நம்மை உற்சாகமா வச்சுக்கோ. ஆகையால உங்ககிட்ட நல்லா பேசுறவனா இருந்தா அவன்கிட்ட வச்சுக்க. நல்லா பேச தெரியாதவன ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணிடணும். அப்படிப்பட்டவங்களால உங்கள் லைஃப் மாறாது. ஹல்லேலூயா. சத்தமா இல்ல சொல்லுமா. ஆகையால கர்த்தருடைய வார்த்தையை கவனிங்க. வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீதிமொழிகள் 18ஆம் அதிகாரத்துல 20-21 வசனங்களை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, மரணமும் ஜீவனும் அவனவன் வாயின் பலனாள். வாயிலிருந்து வார்த்தை தான் பலன். அவனுடைய வாயின் பலனாள் அவனுடைய வயிறு நிரம்பும் பலன். ஆமென். உங்க வாயிலிருந்து வருகிற வார்த்தை உங்க வாழ்க்கையை திருப்தியாக்கும். என் வாழ்க்கைய ஏண்டா வாழ்றேன், செத்தா நல்லா இருக்குமே, ஒண்ணுமே வாழ்க்கையில நல்லா இல்ல அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னமோ எங்கேயோ ஒரு நாளைக்கு உங்களுக்கு பேசின வார்த்தைகள், உங்களை நீங்க பேசின வார்த்தை, உங்களை நீங்களே பேசின வார்த்தைகள், நீங்க மற்றவங்களை பேசின வார்த்தைகள், மற்றவங்க உங்களை பேசின வார்த்தைகள் உங்களை உடைச்சிருக்கு. அது உங்க லைஃப்ல போய் அப்படியே ஒரு வேர் ஒன்று இருக்கு. அந்த வேர்ல தீமையான வேரோ தீமையான கனியோ, நல்ல வார்த்தைகள் நல்ல கனியை கொடுக்கும், தீய வார்த்தைகள் தீய கனியை கொடுக்கும். உன் வாயின் உன் நன்மையால் உன் வாயை, கோடிக்கணக்கான பணத்தை பொண்ணு கொடுக்கல, அதுக்கு பதிலா வாயை கொடுத்திருக்காரு. அல்லேலூயா. நீங்க கேக்குறீங்களா? ஒரு பொண்ணு கொடுத்தா நல்லா இருக்கும் பாஸ்டர் நினைக்கிறீங்களோ? 10 பொண்ணு கொடுக்கல, ஆனா நல்ல வாயை கொடுத்திருக்கிறார். திரும்பி 2 பேரை பார்த்து சொல்லுங்க, நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா, பக்கத்தை திரும்பி அவங்கள பார்த்து, அவங்க கண்ணை பார்த்து, அவங்க நேரா பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு தெரியுமா உங்க வாயில கோடிக்கணக்கான பொக்கிஷமே கிடக்குது. என்னைய பார்த்து சொல்றீங்க, பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. லிசி சிஸ்டர் எல்லாரையும் பார்த்து சொல்லுங்க, பக்கத்தில் உங்க வாய்க்குள்ள சொல்லுங்களேன், உங்க வாய்க்குள்ள அப்பா எவ்வளோ பொக்கிஷம் வச்சிருக்கீங்க. ஆண்டவர் மறைச்சு பொக்கிஷத்தை, ஹோல் உன்னதத்தையே, ஹெவன்லி பிளெஸிங்கையே கர்த்தர் அப்படியே உங்க வாயில டெபாசிட் பண்ணிட்டார். ஆமென். திறவுகோலே உங்க வாய் தாங்க. ஆமென். எனக்கு அருமையான தேவச்சனமே, பிசாசு தெரியும். நீங்க நினைக்கிறீங்களா உங்க வாழ்க்கை உங்க கையில, உங்க வாழ்க்கை இயேசு கையில இருக்கு, தேவன் கையில நினைக்கிறீங்க? இல்ல, உங்க வாழ்க்கை தேவன் கையில இல்ல, உங்க வாழ்க்கை பிசாசு கையில இல்லைங்க. பிசாசுக்கு நல்லா தெரியும் உங்க வாழ்க்கை உங்க வாயில தான் இருக்கு. இப்ப நீங்க பேசும் பொழுது உங்களுடைய கான்வர்சேஷனை ரொம்ப கவனிக்கிற, ரொம்ப நீங்க உற்சாகமா இருக்கீங்களோ, நீங்க உன்னிப்பா இருக்கீங்களோ, அது பிசாசு ரொம்ப உன்னிப்பா நீங்க பேசுறத கவனிக்கிறான். சங்கீதம் 39:1 வாஸ்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, துன்மார்க்கன் எனக்கு முன்பாக இருக்கு மட்டும் நான் மௌனமா இருப்பேன், என் வாயை கடிவாளம் போட்டு அடக்கி வைப்பேன். ஏன்? துன்மார்க்கன் இருக்கிறான், அவன் என்ன செய்கிறான் கவனிங்க. சிம்பிளா கோச்சிக்காதீங்க, மன்னிச்சுங்க. இவரு பார்க்க நல்லவர் தான், ஆனா இவருக்குள்ள பேய் போய் எப்படியாவது என்னை கிளறி விட பார்க்குது, என்னை டென்ஷன் ஆக்க பார்க்குது. இப்ப நான் அடக்கிக் கொள்றேன். இப்ப நான் என்ன பேசுறேன் அப்படின்னு பார்க்கிறேன். என் நாவில தான், நாவின் அதிகாரத்துல தான் எனக்கு என்ன செய்யுது, மரணம் இருக்கு, ஜீவன் இருக்கு. என் வைஃப் டென்ஷன் பண்ற, பக்கத்துல உட்கார்ந்து உன் கூட இருக்கிறவங்க டென்ஷன் பண்றாங்க. கேர்ஃபுல். டென்ஷன் பண்ணாலே நம்மளை அறியாம, நம்மளை அடக்க முடியாம வார்த்தை பொங்கி உடைச்சுக்கிட்டு முன்னைய பத்தி தெரியாதா பேசுவான். பிசாசுக்கு ரொம்ப இது போதும், இது போதும். வெரி குட். நான் எதிர்பார்த்து இதுதான் பிராங்க்லின், நான் எதிர்பார்த்து இதுதான். நீ பேசிட்ட போதும், எனக்கு கீ கொடுத்துட்ட, கீயை என்கிட்ட கொடுத்துட்ட, இனிமேல் நான் பார்த்துக்கிறேன் வேலையை. யோபு சொல்றான், ஆண்டவரே நான் பயந்த காரியம் எனக்கு நேரிட்டது, நான் அஞ்சினது எனக்கு நடந்தது, ஆகையால் எனக்கு சுகமே இல்லை, எனக்கு இளைப்பாறுதல் இல்லை, எனக்கு சமாதானமே இல்லை, எனக்கு தத்தளிப்பே நேரிட்டது. இப்படி என்னைய பத்தி நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன். நிறைய தடவை என்னைய பத்தி சொல்லி, நிறைய தடவை ஊழியத்தை பத்தி கூட சொல்லியிருக்கேன்.
அது போதும், அவனுக்கு போதும் பிசாஸ். நீங்க ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பீங்க, ஆயிரக்கணக்கான பிரச்சனைகள் அடுக்கடுக்கா வந்துருது. ஒரு காந்தத்துல இரும்பு துகள்களை அடுக்கி ஒட்டிக்கிறது மாதிரி ஆயிரக்கணக்கான பிரச்சனை. ஒரு வார்த்தை போதும், எனக்கு சுகமே இல்லை அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை தான் அவன் லைஃபே போச்சுங்க, லைஃபே போச்சு. கடைசியில் அவர் சொல்றத பாருங்க, யோபு புத்தகம் 6ஆம் அதிகாரத்தை 23 வாசித்து பார்த்தீங்கன்னா படுமா 23 பாருங்க, சத்துருவின் கைக்கெனை தப்புவீங்கள், வல்லடிக்காரனின் கைக்கெனை நீங்களாக்கி மீட்டு விடுங்கள். அடுத்து 24, எனக்கு உபதேசம் பண்ணுங்கள், நான் மௌனமாயிருப்பேன், நான் எதில் தவறினேன் எனக்கு சொல்லு, என் லைஃப் ஏன் இப்படி போச்சு சொல்லு. 25, செம்மையான வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை உண்டு. 30 போடுங்க, என் நாவில் அக்கிரமம் உண்டோ, என் வாய் ஆகாதவைகளை பகுத்தறியாத. போதும், யோபுக்கு ஒண்ணு போதும். யோபு லைஃபை கெடுக்கிறதுக்கு அவன் வாயிலிருந்து வந்த ஒரு வார்த்தை பிடிச்சுக்கிட்டான். கவனிக்கிறீங்களா? சங்கீதம் 141:3 சொல்லப்பட்டிருக்குது, வாசித்து பாருங்க. கர்த்தாவே என் வாய்க்கு காவல் வையும், என் உதடுகளின் வாசலை. ஆமென். வீட்டில் கதவை தட்டுறாங்க, நீங்க விரும்பினா திறக்கலாம். சில சமயம் அது என்ன சொல்லுது, என்ன சொல்லுது, ஜூமாட்டா என்னமோ டொமோட்டோவா, சுமாட்டோ, ரைட். அதுலேருந்து ஆர்டர் பண்ண கதவை தட்டுறா, நீங்கள் திறந்தா உங்கள் வீட்டுக்கு அழகாக சிக்கன் 65 என்ன நம்ம வருது, அப்படி தானே? அப்போ நீங்கள் திறந்தாதான் உள்ளே வருது. அதே போல தான் உங்கள் வாழ்க்கைக்கு நீங்கள் வாயை திறந்தாதான் வரும். அதனால தான் தாவீது அன்னைக்கு பக்தன், இன்னைக்கு புதிய ஏற்பாடு விசுவாசிகளுக்கு அவ்வளவு வெளிப்பாடு. அன்னைக்கு அந்த வெளிப்பாடு இல்லாத தாவீது சொல்றான், என் உதடுகளுக்கு காவல் வையும், என் வாசல்களை என் வாயின் வாசல். ஆமென். இப்போ நீங்க சொல்லு பார்ப்போம், என் வாழ்க்கையின் வாசலே என் வாய் தான். சொல்லுங்க, உங்க வாழ்க்கையின் வாசலே வாய். திறந்தா உள்ள கட 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 வந்துடும். சாக்கடையை தந்தா சாக்கடையா உள்ள வரும். ஆமா, நல்ல ஒரு சூப்பரா ஊற்றுக்கண்களை திறந்தா ஊற்றுக்கண்களா வரும். எதை திறக்கிறீங்களோ அது உள்ள வரும். இப்போ எதை திறக்க விரும்புறீங்க? சாபத்தை திறந்தா சாபம் உள்ள வரும், பயத்தை திறந்தா பயம் உள்ள வரும். ஆமென். மகிழ்ச்சியை திறந்தா மகிழ்ச்சி உள்ள வரும். நான் சொல்லி என் ஒய்ஃபை பார்த்து, உன்னைய மாதிரி ஒய்ஃப் கிடைக்கவே கிடைக்காது. அவ்வளோதான். அன்னைக்கு ஃபுல்லாக என் ஒய்ஃப் முகத்தில் 32 பல்லும் அடி கடை. அவன் நடக்கிற நடையும் போகிறதும் பார்த்து, ஐயோ இப்போதான் அந்த வானத்தில் இறங்கி வந்த மாதிரி. ஆமாம், என்ன இதை கட்டிட்டு பேய் மாதிரி நிற்கிற அப்படின்னா முடிஞ்சு போச்சு கதை. அவ்வளோ அன்னைக்குள்ள பேயாக தான் இருக்கும். அதனால பேச்சுற வார்த்தை முக்கியம். நம்ம எதையுமே நல்லா பேசணும், உற்சாகப்படுத்துங்க, நல்லா இருக்குங்க. இந்த ஆபிரகாம் பார்த்தீங்கன்னா, அவன் ஒரு கழட்டு பையன், ஒரு கிளவியை கல்யாணம் பண்ணான், கிளவி ஆயிடுச்சு ரெண்டும். அவன் பாருங்க அழகா சாராளை பார்த்து அவன் சொல்ல 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 ராஜாவே மயங்கிற அளவுக்கு அந்த கிளவி வாலிப ஒரு ஸ்திரியா மாறிட்டான். அவ்வளவு தூரத்துக்கு உன்னுடைய வயது வாலிப வயதை போல மாறும். என்ன பாஸ்டர் அல்ட்டா விடுறீங்களா? நான் அல்ட்டா விடலப்பா, நான் ஆண்டுடைய வார்த்தையை பேசுறேன். ஆபிரகாமுடைய வைஃபை 90 வயசுல குழந்தை பிறக்கிற அளவுக்கு அவளை மாற்ற முடியுமா? அது சூப்பர் நேச்சுரலா. இயற்கை விதி 75 வயசுல குழந்தை பிறக்க சான்ஸ் இல்லை. இயற்கையில் 100 வயசுல ஒருத்தர் குழந்தை பிறக்க முடியாது. 90 வயசு கிழவிக்கு குழந்தை பிறக்காது. இதுதான் விஞ்ஞானம், இதுதான் சயின்ஸ், இதுதான் மெடிக்கல். பட் ஜீசஸ் ஆண்டவருடைய சத்தியம் உனக்கு வயசு முக்கியம் இல்ல, உனக்கு அறிந்த சத்தியம் உன்னை விடுதலையாக்கும். அல்லேலூயா, ஆமென். பக்கத்துல பார்த்து தட்டிக்கிட்டு எழுப்புங்க. சில பேர் அப்படியே கண்ணு உறங்குற மயக்கமா போகுது. ஆமென். எனக்கு ஒன்றும் இல்லை, நான் பிரசங்கம் பண்ணி முடிக்கிறது ரொம்ப சிம்பிள். பட் என்னோட இருதயம் நீ நல்லா இருக்கணும். இன்னைக்கு தாம்பரத்தில் ரெகபோத் நியூ லைஃப் சபைக்கு வந்திருக்கீங்கன்னா நாளைக்கு ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கணும், ரொம்ப நல்லா இருக்கணும். அதுதான் என்னுடைய விருப்பம், அதுதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பக்கத்திலும் கை வச்சுருங்க. இயேசுவின் நாமத்தில் ஒரு தெளிந்த புத்தியின் ஆவியை கட்டவிழுக்கிறேன். வசனம் செல்லும்படியான இருதயம் உண்டாவதாக. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய ஆவியான உங்களோடு கூட இடைப்படதை நான் பார்க்கிறேன். எனக்கு அருமையான தேவ ஜனமே, எபேசியர் 4ஆம் அதிகாரத்தில் வாஸ்து பார்த்தீங்கன்னா 26, நீ கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதீங்க. அப்போ கோபம் வந்தா கட்டாயம் நடந்துரும், வார்த்தை வித்தியாசம் போயிடும். ஆகையால உங்களுடைய கான்வர்சேஷன் ரொம்ப பக்கத்தில் உட்கார்ந்து பிசாசு பார்த்துக்கிட்டு இருக்கிறான். அடுத்த வருஷம் சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுக்காதீங்க.
அடுத்த வசனம் அப்படியே சொல்லி பிசாசுக்கு இடம் கொடுக்க. ஏன்? அதுக்கு முன்னால வசனம் கோபம், எரிச்சல், அதெல்லாம் தனியட்டும், அதெல்லாம் அடைக்கிறு. ஆமென். ஒரு ஜிப்பு ஒன்று போட்டுக்கணும் வாயில, டக்குன்னு கோபம் வரும்போது டகார் போட்டுக்கணும். இப்படியே செஞ்சு சும்மா செஞ்சு தான் பார்க்கணும். என்ன அடிக்கடி வாய் மூடுறீங்கன்னா அது அவங்களுக்கு தெரியாது, அது ஆண்டவருக்கு தான் தெரியும். அவ்வளோதான், அப்படி போட்டுருணும். இயேசுவே, பேய் வந்து முன்னால் நிற்குது, துன்மார்க்க எனக்கு முன்பாக நிற்கிறான், வாயை கடிவாளத்தை கொண்டு அடக்கிக் கொள்வேன். அல்லேலூயா. பிசாசுக்கும் கான்வர்சேஷன், கோபம், எரிச்சல் பார்க்கும் பொழுது பிசாசுக்கு இடம் கொடாதீங்க. அடுத்த வசனம் போட்டிருக்குது, உங்கள் வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும், 29, உங்க வாயிலிருந்து கெட்ட வார்த்தை ஒன்றும் புறப்படக்கூடாது. உங்க வாயிலிருந்து அப்படின்னா பக்திக்கு ஏதுவான வார்த்தை மட்டும் புறப்படும். அப்படின்னா என்ன சொல்லப்பட்ட கெட்ட வார்த்தைன்னா, நீங்க சொல்ற மாதிரி லோக்கல் உலகத்தான் பேசுற அசிங்கமான வார்த்தை அல்ல. கெட்ட வார்த்தைன்னு சொல்லப்படாங்க. என்ன சொல்லப்பட்டுனா, உடைக்கிற வார்த்தை, வேதனைப்படுத்துற வார்த்தை, துன்பப்படுத்துற வார்த்தை, இதை நீ பேசாத. பக்தி வீர்த்தி, ஓ ஜீசஸ், இயேசுவின் தழும்புகளால் சுகமாவாய். லாஸ்ட் சில 2 வாரத்துக்கு முன்னால ஒரு மெயினான ஒரு ஹாஸ்பிட்டல்லேருந்து எனக்கு ஃபோன் கால் வந்துச்சு. பாஸ்டர், என் ஒய்ஃபுக்கு எல்லாம் முடிஞ்சு போச்சு, டாக்டர் முடியாதுன்னு சொல்லிட்டாங்க, ஹார்ட்டில் ப்ராப்ளம், ஹார்ட்டில் தண்ணீர் சேர்ந்துருச்சு. என்ன 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 ப்ராப்ளம் உங்களுக்கு? பேர் நான் சொல்ல விரும்பல. ஹார்ட்டில் அவங்க அக்கா டாக்டர், அந்த பொண்ணோட அக்கா டாக்டர். என்ன 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 ப்ராப்ளம் அவங்களுக்கு? ஹார்ட் ஃபங்க்ஷன் பண்ணலை, 20% தான் ஃபங்க்ஷன் பண்ணுது. கரெக்ட், 20% தான் ஃபங்க்ஷன் ஆகிட்டு இருக்கு. கைவிட்டாங்க, ஓன்னு அழுகுறாங்க, புருஷன் அழுகுறான், குழம்பு அம்மா அப்பாவில் அழுகுறாங்க. கடைசியாக அவங்க என்ன முதலே என்கிட்ட கொடுத்துருக்கலாம், பேசியிருப்பேன். கடைசியாக நோ சான்ஸ் அப்படின்னோடனே எனக்கு ஃபோன் பண்ணி கொடுத்தாங்க. ஃபோன் பண்ணி கொடுத்தோடனே நான் டக்குன்னு என்ன செஞ்சுட்டு, அவங்க அழுகிறத பார்த்தோன்னே நான் அழலை. அவன் அழுகிறான், புருஷன் அழுகிறான பார்த்தோன்னே, அவன் அழுகிறத பார்த்தோன்னே எனக்கு அழ தோணுது. ஆனால் அழுதா வேலைக்கே ஆகாது. அழுதா பிசாசு சந்தோஷம், அழுதான் நிச்சயமா நம்ம நினைக்கிறத செய்ய முடியாது. இப்போ உங்கள் ஒய்ஃப்ட்ட ஃபோன் கொடுங்க, அதால் பேசவே முடியல, ஃபுல்லாக டியூப்ஸ் போயிட்டு இருக்கு, வெண்டிலேட்டரில் இருக்குது, போகலை. ஒன்றும் வேண்டாம், ஒன்றும் காதில் மட்டும் வை, என் சத்தத்தை மட்டும் கேட்கட்டும். தேவனுடைய வார்த்தையை சொன்ன, இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் உன் பட்சத்தில் இருக்கிறார். உனக்கு எதிராக நிற்கத்தக்க இந்த கொரோனா என்ன ஹார்ட் ப்ராப்ளம் நிற்க முடியாது. இயேசுவின் நாமத்தில், ஆண்டவராய் இயேசுவின் ரத்தத்தால் மீட்கப்பட்ட சரித்து மேல சத்துருவே உன் கையை எடு. ஹார்ட்ல அத்தனையும் ஃபங்க்ஷன் ஆவதாக. இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ் ஹார்ட் நார்மலா வருவதாக. அத்தாரிட்டியோட சத்தத்தை அதட்டி பேச ஆரம்பிச்சேன். தெரியும், அந்த ஆட்டுக்குள்ள பின்னால் ஒரு பேய் உட்கார்ந்து இருக்குது. அந்த பேயை அதட்ட ஆரம்பிச்சோடனே இமிடியேட்டா அன்னைக்கு ஈவினிங் ஃபோன் பண்ணேன். அடுத்த நாள் மார்னிங் ஃபோன் பண்ணாங்க, ஹார்ட் கண்டிஷன் இப்போ 50% ஃபங்க்ஷன் ஆகுது. அடுத்த நாள் ஃபோன் பண்ணாங்க, 48 மணி நேரத்தில் சொல்றாங்க நார்மல் ஆயிடுச்சு, வார்டை மாத்திட்டாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எதை பேசணும்? நல்ல வார்த்தையை பேசணும். ஒருவேளை டாக்டர் பேசலாம், ஏதோ உங்கள்கிட்ட சொல்றாங்க, இல்லை இது இது வந்து கஷ்டம், முடியாது, இதுக்கு பல லட்சம் செலவாகும், ஆனாலும் ஹோப் இல்லை அப்படின்னு சொல்லும்போது அதை அடைச்சிருங்க. பட் நீங்க பேச வேண்டியது உங்களுக்கு ஸ்பிரிச்சுவல் லாவை ஆக்டிவேட் பண்ணுங்க. சூப்பர் நேச்சுரல் லா, ஆவிக்குரிய விதியை ரிலீஸ் பண்ணுங்க. உங்க வாயை திறங்க. நீங்க பூமியில எதை திறக்கிறீங்களோ பரலோகம் திறக்கும். ஏஞ்சல்ஸ் வந்து நிப்பாங்க. சூப்பர் நேச்சுரல் மிராக்கிள் நடக்கும். ஆமென். கத்தித ஒரு ஆமென் சொல்லுங்களேன், ஹல்லே சொல்லுங்களேன். ஆமென். என்ன கருமையான சேவை சொன்னமே, கர்த்தருடைய ஆவியானவர் பெரிய கத்தை செய்வார். இப்ப சாத்தான் இருந்து வெளியே வரதுக்கு, சாத்தான் இது வரைக்கும் உங்க லைஃபை கெடுத்துட்டான். இப்ப நீங்க சொல்லுங்க, உங்க தலை மேல கை வச்சு சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால என்னுடைய வாழ்க்கையை நானே உடைக்கும்படியாக பேசின நெகட்டிவான வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் கேன்சல் ஆவதாக. என் மூலமாக என் குடும்பத்தில் விதைக்கப்பட்ட நெகட்டிவான தீமையான வார்த்தைகள், நல்ல வார்த்தை இல்லாத ஆரோக்கியமற்ற வார்த்தைகளை இயேசுவின் நாமத்தில் கேன்சல் பண்றேன். சாத்தானே, இயேசுவின் நாமத்தில் என்னுடைய வார்த்தை மூலமாக என் வீட்டுக்குள்ள, என் குடும்பத்துக்குள்ள, என் உறவுக்குள்ள, என் பிள்ளைகளுக்குள்ள நுழைஞ்ச அசுத்தாவியே, கோ கெட் அவுட் இன் தி நேம் ஆஃப் ஜீசஸ். இயேசுவின் நாம சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தில் என் தாய் தகப்பன், என் அப்பா அம்மா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய சகோதரர்கள், என்னுடைய டீச்சர், யாரெல்லாம் என்னைய பத்தி தப்பா பேசினாங்களோ அந்த வார்த்தையை, அந்த விதையை எனக்குள்ள அந்த பிடுங்கி
எரிகிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்தினால எனக்குள்ள விதைக்கப்பட்ட அவிசுவாசமான, சந்தேகமான, மேல வரக்கூடாதபடிக்கு விதைக்கப்பட்ட சகல வார்த்தைகளையும் இயேசுவின் அதிகாரத்தினால அந்த வார்த்தைகளை என்னுடைய வாழ்க்கையிலிருந்து கேன்சல் பண்ணுகிறேன். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்துல 1000 மடங்கு ஞானம், புத்தி, சாமர்த்தியம், பலன், ஆரோக்கியம், சமாதானம் நதியை போல பாய்வதாக. இன்னையிலிருந்து என் வாழ்க்கையில பெரிய வெளிச்சம் உண்டாவதாக, அற்புதம் நடப்பதாக, பணம் தானாய் வருவதாக, அற்புதங்கள் வருவதாக. ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவருடைய வாழ்க்கையில நெகட்டிவானது எல்லாம் கேன்சல். பேய் பிசாசுகள் சொன்னதெல்லாம் கேன்சல், மந்திரவாதி சொன்னதெல்லாம் கேன்சல். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களை பேழையாம் ஒரு வார்த்தை சொல்லி சபிப்பதற்கு ஏசப்பா விடவே இல்லை. அன்னைக்கு பரிசுத்தாவின் அபிஷேகம் இல்ல, அதனால பேழையாம பேசுறதுக்கு தடை பண்ணாரு. கவனிக்கிறீங்களா? இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில 1000 மடங்கு ஒரு அபிஷேகம் நமக்குள்ள இருக்குது. நம்ம அபிஷேகத்துக்கு முன்பால எத்தனை விதமான கோலியாத்தோ, கொரோனாவோ, பல மக்கள், பல மந்திரவாதியோ நிக்க முடியாது. அல்லேலூயா. நல்ல விடுதலையோட ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் உனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா சாத்தானுக்கு பயங்கரமான, அவன் என்ன சொல்றது, அவன் கிழிஞ்சிருவான். இந்த ஜான் ஜெப்ரா சொன்ன மாதிரி டர் முடிஞ்சிச்சு அவன் கதை, அவன் அவுட்டு. உனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அவன் 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 அவ்வளவுதான், பெரிய பருவம் தான், டப 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 உடஞ்சி கல்லா சின்ன தூளா மாறிடுவான். ஆமாம். உனக்கு தெரியுமா, உங்களுக்குள்ள பணம், கோடிக்கணக்கான பணத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு ஸ்பிரிச்சுவல் பவர் உங்களுக்குள்ள இருக்கு. ஹல்லேலூயா. ஹோலியா வாழக்கூடிய பவர் உங்களுக்குள்ள இருக்குது. கெட்ட மனுஷன் நல்ல மனுஷனா மாத்தக்கூடிய வல்லமையை கர்த்தர் உங்க வாயில வச்சிருக்காரு. கை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆமென். ஒரு வசனம் சொல்லுது, 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்படுது, இயேசுவை ஏற்றுக்கொண்ட உடனே பியூட்டிஃபுல்ங்க, நம்முடைய ஆவி புதிய சிருஷ்டியா மாறிடுச்சுங்க. புதிய சிருஷ்டின்மா அந்த வார்த்தை போடப்பட்டது. ஆனா என்ன உண்மையான அர்த்தம் தெரியுமா? நம்முடைய ஆவி இயேசுவை போல மாறிடுச்சு. நம்முடைய ஆவி இயேசுவை போல மாறிடுச்சு. ஆமென். இப்ப அங்க சொல்லப்பட்டிருக்குது, பழையவைகள் எல்லாம் ஒளிஞ்சு போயின. கேன்சல் பண்ணுங்க. பழையவைகள் எல்லாம் பொழிந்து போயின, எல்லாம் புதிய மனசு, புதிய பார்வை, புதிய சிந்தை, புதிய வார்த்தை, எல்லாம் புதிதாகணும். இப்ப உங்களுக்குள்ள ஹோலி ஸ்பிரிட், பரிசுத்த ஆவி, ஜீசஸ் இருக்காரு. ஜீசஸ் இருக்கிற பெரிய பொக்கிஷம், ஒரு பெரிய தங்க மலையை உள்ள உட்கார்ந்துக்கலாம். தங்க மலையில அதான் குப்பை. அவ்வளவு பவர் உங்களுக்குள்ள இருக்குது. இப்ப நீங்க வாயை திறந்தா சூப்பர். ராமே சொல்லுங்களேன். வாயை திறந்தா ஆமே, நன்மை தன்னை போல நன்மையால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். ஆமே. விசுவாசிகள் சத்தம் வராமே சொல்லுங்களேன். பைபிள் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா ஏசியா 50:41 வாசிங்க. ஏசியா 40:1 குயிக்கா வாசிங்க. தீவுகளே, எனக்கு முன்பாக மௌனமாய் இருங்கள். ஜனங்கள் தங்கள் பலனை புதிதாக்கிக் கொண்டு சமீபித்து வந்து பின்பு பேச கடவர்கள். இங்க பாக்குறீங்களா? ஜனங்கள் தங்கள் பலனை கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவோ. கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலன் அடைந்து செட்டைகளை அடித்து உயர எழும்பிடுவோம். புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன் நான், புது பலன் அடைந்திடுவேன். பலன் அடைஞ்சதுக்கு அப்புறம் பேசணுமா? அந்த வசனத்தை வாசித்து பாருங்க. 41:1 சொல்லப்பட்டது, பலனை தரித்து கொண்டு, பலனை புதிதாக்கி கொண்டு, பலனை புதிதாக்கி கொண்டு பேச கடவர்கள்.
பக்கத்தில் சொல்லுங்க திரும்பி. சில பேருக்கு நான் ஏன் பக்கத்தில் சொல்லுன்னா, என்னை வெட்டி வேலைக்காய் சொல்ல, ஜஸ்ட் உங்களுக்குள்ள அந்த வார்த்தை ஜீவனாது போகணும், உள்ள போகணும், உங்க லைஃப் மாறணும். பக்கத்தில் சொல், உங்க பலனை புதிதாக்கி கொண்டு பேசு. பேசு. பேசுனா நடக்கும். ஏன்னா உங்களுடைய ஆவி ஜீசஸை போல இருக்குது. ஜீசஸ் வந்து எவீர் வீட்டில் பிள்ளை செத்து போச்சுன்ற செய்தி வந்து ஒரு மனுஷன் வந்து எவீர்கிட்ட சொன்னவன் டக்குன்னு இயேசு திரும்பி, பயப்படாத, அவன் செய்தி கேட்காத, நான் உன் பக்கத்தில் இருக்கேன், பயப்படாத, கட்டாயம் உனக்கு அற்புதம் நடக்கும். வீட்டுக்குள்ள கூட்டு போறாங்க, எல்லாம் உப்பாரி வச்சு எழுதுற போது ஜீசஸ் அவ நித்திரையா இருக்கிறா, தூங்கிட்டு இருக்கிறா, அவ செத்து போய் உடனே எல்லாம் சிரிக்கிறாங்க. ஓ, நெகட்டிவா பேசுறதுக்கு சான்ஸே இல்லை இயேசுடைய வாயிலிருந்து. இயேசுடைய வாயில செத்தா கூட அவர் நித்திரையா இருக்காரு, அப்படிதான் பேசினாரு. இப்போ உங்க ஆவியில இயேசுவின் சாயல் இருக்குது, ஜீசஸ் சாயல் இருக்குது. உங்க கண்ணால பார்க்கறத நம்பாத, உங்க கண்ணால பார்க்கறத பேசாத, பட் பைபிளை பேசுங்க, டெஃபினட்டா உங்களுக்கு அற்புதம் நடக்கும், நன்மை தன்னை போல வரும். ஆமென். ஓ, ஃபயர் ஆஃப் காட். உங்க ஆவி வந்து பூமி அளந்துடலாம், கடல் அளந்துடலாம், ஆனா ஆவியின் அளவை அளக்க முடியாது. அது ஹெவன்லி பிளேஸ்ல இருக்குது. உங்க ஆவி உங்க கண்ணுக்கே தெரியாம இருக்கலாம், பட் அந்த ஆவியால அப்படியே பயங்கரமா பூமியை கண்ட்ரோல் பண்ணும், வானத்தை கண்ட்ரோல் பண்ற அளவுக்கு உங்க ஆவியில பவர் இருக்கு. நான் சொன்னேன்ல, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமே, பேசுங்க. இப்ப எப்படி பேசுறது பாஸ்டர்? பைபிள்ல சொல்லப்படுது, 1 கொரிந்தியர் 2:13 வாசிங்க. 1 கொரிந்தியர் 2 குயிக்கா. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தையாலே. எது கொரோனாவா? அப்படியா? ஃபீவர் இருக்கா? இருமல் இருக்குதா? நெஞ்சு வலிக்குதா? எவ்வளவு ஆக்சிமீட்டர் எவ்வளவு சொன்னாங்க? 85? அப்படியா? 40? முடிஞ்சு போச்சு. மனுஷன் நானா தான் சொல்லும், பட் ஆவி ஞானம், பரிசுத்த ஆவியானவர் அதை பேசாமல் மனுஷன் ஞானம், ஆமென் சொல்லுங்க, மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல். ஆமா, இந்த இந்திராஜுடைய உங்க ரிலேட்டிவ் இந்திராஜ், அவருடைய பையன் 40 ஆக்சிமீட்டர் வந்துச்சு, பிழைச்சிட்டா. எப்படி? மனுஷ ஞானம் போதிக்கிறதெல்லாம் பேசக்கூடாது, பட் ஹெவன்லி ஸ்பிரிட் ஆவியானவர் பரலோக வார்த்தை ரிலீஸ் பண்ணி பேசுங்க. இயேசுவின் நாமத்தில் நான் மரணத்தை மிதிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிள்ளைக்குள்ளே ஹார்ட் வால்வு நார்மல் ஆவதாக, ரத்தம் நார்மல் ஆவதாக. சும்மா பேசுறது வேற, பட் ஆவியில விசுவாசத்துல பேசுறது வேற. சும்மா பேசுறது நடக்காது, பட் ஆவியில விசுவாசத்துல பேசினா 100% நடந்துரும். 12 வருஷமா ரத்த போக்குள்ளவ அவ தான் இருதயத்துல சொல்றா, நான் அவருடைய வஸ்திரத்தை தொட்டா சுகமாவேன்னு சொல்றா. பேசுறா ஃபர்ஸ்ட் தனக்குள்ள சொல்றா, பேசிட்டு நேரா போய் தொட்டு பார்க்கிறா, அற்புதம் நடந்துச்சு. சும்மா பேச நடக்காது, ஆனா அதுக்கு பதிலா விசுவாசித்து, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணா ரட்சிப்பு உண்டாகும். நீங்க எதை விசுவாசிக்கிறீங்க? எனக்கு தாம்பரத்தை என்னால கீழ்ப்படுத்த முடியும்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். அதை விசுவாசிச்சு நான் அறிக்கை பண்றேன், எனக்கு நடக்கும் நான் நம்புறேன். எதை விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்காம பேசினா வெறுமன காத்துல விட்ட மாதிரி வார்த்தை, காத்துல தூசி போட்ட மாதிரி. பட் ரியலி விசுவாசித்து இயேசுவின் தழும்பலால் சுகமான். ஏன் சரீரம் கர்த்தருடைய மகிமைக்காய் உருவாக்கப்பட்ட சரீரத்தில் இந்த வியாதி ஒட்ட முடியாது. சொல்லி பாருங்க, நீ மனுஷன் ஞானம் போதிக்கிறபடி பேசாமல் ஆவியானவர் போதிக்கிறத பேசி பாருங்க, உங்க வாழ்க்கையில நன்மை வரும். ஆமென். நல்லா கை தட்டி தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எப்படி பாஸ்டர் இதை கத்துக்கிறது? ஒன்றும் இல்லை, வேதத்தில் ஏசாயா 50 சொல்லப்பட்டு 4 சொல்லப்பட்டது. அங்கே சொல்லப்பட்டது, ஆவியானவர் காலைதோறும் கர்த்தர் எழுப்புறாராம். எழுப்பி கல்விமானின் இந்த நாவத் கழட்டி வச்சுட்டு ஆண்டவர் காலையில் அவர் புது கிருபையால புதிய நாக்க ஃபிட் பண்றாரு. பாருங்க, இளைப்படைந்தவனுக்கு சமயத்துக்கேற்ற வார்த்தையை சொல்ல நான் அறியும்படிக்கு கர்த்தராகிய ஆண்டவர்
இந்த நாக்கை கழட்டி போட்டு வேற கல்விமானி நாவு. தானியேலுக்கு 10 மடங்கு ஞானம். அந்த ஞானத்தை பேசினார். ராஜா பயப்படுறான். ஸ்தேவான் பல பரிசேயர் உட்கார்ந்திருக்கும் பொழுது அவன் பேசும் பொழுது அந்த ஞானத்தின் ஆவி அவன் பேசுறத அவன் கண்டு எதிர்த்து நிற்க முடியாம பயப்படுறாங்க. வேதத்துல வாசிங்க, அதிகாலையிலே வாசிங்க, அந்த வசனப்படுங்க. அதிகாலையிலே கல்விமானின் நாவை தந்தளினார், காலைதோறும் என்னை எழுப்புகிறார். இப்பதான் ஆண்டவரை படுத்தேன், இப்பயே டிஸ்டர்ப் பண்றீங்களே. வேலை முடிச்சு இப்பதான் பார்த்தேன், இப்பதான் நான் டிவியை பார்த்து முடிச்சேன், இப்பதான் நான் கம்ப்யூட்டர்ல இப்பதான் ஒரு சினிமா பார்த்து முடிச்சேன். அதுக்குள்ள எப்படி எந்திரிக்கிறது? அப்படின்னா வாழ்க்கை அப்படிதான் போயிட்டு இருக்கும். ஆனா காலையில எழும்பி இந்த நாக்கை மாத்துறது காலையில கர்த்தர் உன்னை ட்ரெயின் பண்றாரு. கற்றுக்கொள்ளுற போல செவியை கேட்கும்படி செய்கிறார். காதை திருப்புறாரு. அதெல்லாம் கேட்காத, இதை கேளு. கேட்டு 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 உன் இருதயத்தை நிரப்பு. கேட்கு, நான் பேசுறத கேளு, நான் பேசுறத கேளு. என்னுடைய பைபிள் எடுத்து நீ வாசித்து கேளு. என்னோட பேசு, என்னோட பேசு, நான் உன்கிட்ட பேசுவேன். அவர் பேசும் பொழுது நம்ம இருதயம் நிரம்பும். நம்ம இருதயத்தை நிறைவினால் வாய் பேசும். ஹோலி ஸ்பிரிட் உங்க நாக்க கல்விமானி நாவ மாற்ற விரும்புறார். ஒரு சாட்சியை நான் சொல்றேன். ஒரு பாஸ்டர் ஆரம்ப காலத்தில் ரொம்ப கஷ்டப்பட்டார். இன்னைக்கு அவர் நோ மோர். அவர் பெரிய ஒரு கோடீஸ்வரனா மாறிட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆரம்ப காலத்தில் சாப்பாடு வழி இல்லாதவர். அப்போ கோழிக்கறி சாப்பிடணும் ஆசை வந்துருச்சு. அப்போ வந்த உடனே என்ன பண்ணாரு, நேராக ஒரு மஞ்சள் பையத்தை ஒரு கூடை எடுத்துட்டு என்ன பண்ணார், போய் கறிக்கடையில் போய் நின்றுட்டு கையில் காசு இல்லை, அவர் கறி வெட்டிக்கிட்டே இருக்கான், பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. உடனே இந்த கோழிக்கறி கடை கூட்டு கேட்குறான், என்னப்பா இங்கே என்ன சார் இங்கே நீ பார்த்துட்டு இருக்கீங்க? நான் ஒன்றும் இல்லை, வெறும் கொலையாக நடக்குது பார்த்துட்டு இருக்கேன். என்ன சொன்னீங்க? வெறும் கொலையாக நடக்குது நான் பார்த்துட்டு. அவன் வாங்க வாங்க அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டான் தனியாக பின்னாடி. நான் கொலை செஞ்சு உங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போ கொலை செஞ்சிட்டீங்களா? இவர் யதார்த்தமா ஒன்று பேச அவன் என்ன பண்ணிட்டான் பார்த்தீங்களா? அவன் உண்மையாவே நான் கொலை செஞ்சு எப்படி சார் தெரியும் அப்படின்னு கேட்குறான். அதெல்லாம் அவர் சொல்ற, எவர் சொல்றாரு? அவர் சொல்ற. முடிஞ்சு போச்சு கதை. இவனுக்கு கோழிக்கறி மட்டும் இல்லை, எல்லா கறியும் கொடுத்து, சமையலுக்கு வேண்டியதெல்லாம் கொடுத்து, கையில் காசை கொடுத்து சூப்பராக போனா அவங்க ஒய்ஃப் ஆன்னு பார்க்குது. அதுதான் காலை தோறும் எழுப்புறது. காலையில் எழும்பிட்டா உனக்கு வேண்டியதெல்லாம் வீட்டை நிரப்பிடுவார். ஆமென். அந்த மனுஷன் படிக்காத மனுஷன், அப்படிதானே? பாஸ்டர் ஜேம்ஸ் அது படிக்காத மனுஷன். அந்த மனுஷன் படிக்கலை, இங்கிலீஷ் தெரியாது. போய் அமெரிக்காவில் நின்று வாயை திறப்பார். அவ்வளோதான். அவர் எப்படி பேசுவார் அவருக்கே தெரியாதான். அவ்வளோதான். அமெரிக்காவில் பெரிய 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 டாப் லீடர்ஸ் வந்து அவர் பேச்சை கேட்பாங்களாம். இவருக்கு பேசவே தெரியாதுங்க. அவர் நாக்கே கத்தர் மாத்திர என்ன பேசுனா அவருக்கு தெரியாது. ஆனால் என்னமோ பேசுக, இங்கிலீஷில் பேசுக. பார்த்து கேட்டவன் அத்தனை பேர் பொத்து பொத்துன்னு கீழே விடுவான். அவருக்கு அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு இருக்கான். 5ஆம் கிளாஸ் கூட படிக்கல. கல்விமானி நாவை தந்திருக்கிறார். காலையில் எந்திரிச்சு ஜெபிச்சு பாருங்க. காலையில் எந்திரிச்சு ஆண்டோடைய வார்த்தை கேட்டு பாருங்க. அதுக்கு தான் காலையில் 5 மணிக்கு ஜெபம் வச்சிருக்கோம். காலையில் 5 மணி ஜெபம் சூப்பராக இருக்கு. 5 மணி ஜெபம் நல்லா போயிட்டு இருக்குது. 5 மணி ஜெபம் வச்சிருக்கதே ஹோல் தாம்பரத்தை கண்ட்ரோல் பண்ண. எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, பரிசுத்த ஆவியானவர் போதிக்கிற வார்த்தை உங்க நாக்குல வேணும் அப்படின்னா எந்திரிச்சிருங்க. அவர் கற்றுக் கொடுப்பார். அவ்வளவுதான். அவர் சொல்லிட்டா போதும். ஆமென். பிசாசு கீழ்ப்படியும், காற்று கீழ்ப்படியும், வியாதி குஷ்டரோகம் கீழ்ப்படியும், எல்லாம் கீழ்ப்படியும், குருடன் கீழ்ப்படியும், கூட்டு கண்ணு கீழ்ப்படியும், எல்லாமே கீழ்ப்படியும். உன் பாதத்துக்கு கீழே கீழ்ப்படுத்துறதுக்காதான் ஏசப்பா உங்க ஆவியில ஜீவனா ரட்சகராய் உலாவிக் கொண்டிருக்கிறார். அந்த ரட்சகரை உள்ள வச்சிருக்கீங்க. அவரால் செய்யக்கூடாதது ஒண்ணுமே இல்லை. அல்லேலூயா. கத்தி தான் ஒரு அல்ல சொல்லுங்களேன். நல்லா வெடிக்கிற மாதிரி ஒரு அல்ல சொல்லுங்களேன். ஆமென் ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. செருபாபேல், உன் கையில் இருக்கக்கூடிய இந்த ப்ளூ பிரிண்ட்டுக்கு முன்னால இந்த பெரிய பிரச்சனை எந்த மாத்திரம்? உன் லைஃபை நான் பிளான் பண்ணியிருக்கேன். உன் பிள்ளைங்க லைஃபை நான் பிளான் பண்ணியிருக்கேன். உன் குடும்பத்தின் லைஃபை நான் பிளான் பண்ணியிருக்கிறேன். அந்த திட்டத்தை நீ உன் கையில் வச்சிருக்கிற. அந்த திட்டத்து மேல நீ சொல்லு. உங்க தரிசனத்து மேல, உங்க பிளான் மேல பேசுங்க. கிருபை உண்டாவதாக. பேசிக்கிட்டே இருங்க. கிருபை உண்டாவதாக, கிருபை உண்டாவதாக. பேசுங்க பேசுங்க பேசுங்க. ஒரு நாள் வரும், அவ்வளோ பெரிய பர்வதம் உடைஞ்சு போகும். உன் பிளான் சக்சஸா மாறும். நீ டாப்ல வந்துடுவ.
டாப்ல வந்துருவேன். கிருபை உண்டாவதாக சொல்ல கடவர்கள். கிருபை உண்டாவதாக. உங்க பிளானை வச்சு சொல்லுங்க, கிருபை உண்டாவதாக. உங்களால செய்ய முடியாது அவருக்கு தெரியும், ஆனா கிருபை இதை செஞ்சு முடிக்கும். ஹல்லேலூயா, ஆமென் சொல்லுங்களேன். கிருபை செஞ்சு முடிக்கும். ஆமென். தானியேலுக்கு 10 மடங்கு ஞானத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆமென். தேவ பிள்ளை, கர்த்தருடைய ஆவியானவர் அற்புதங்களை செய்கிறார். ஆகிய என்ன பேசணும்? யோவேல் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை வாசிங்க. யோவேல் 3:10. உங்கள் மண்வெட்டிகளை பட்டயங்களாகவும் உங்கள் அரிவாள்களை ஈட்டிகளாகவும் அடியுங்கள். பலவீனனும் தன்னை பலவான் என்று சொல்வானாக. சொல்லுங்க, பலவீனனும். அந்த பாட்டு என்ன? பலவீனன் பலவான். Give thanks. நன்றி உள்ளம் நிறைவுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் நன்றி பரிமுறையுடன் நன்றி பரிசுத்தர்க்கே நன்றி தேவகுமாரன் இயேசுவை தந்தார் பலவான் என்று சொல்வார் தரித்திரன் செழித்திடுவார் தேவனின் செயலிதுவே நமக்காய் பலவீனன் பலவான் என்று சொல்லுவான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயலிதுவே தேவனின் செயலிதுவே நமக்காய் நன்றி. Amen. பலவீனன் எவனும் தன்னை பலவான். ஆமென். ஹல்லேலூயா. பலவீனன் எவனும், பலவீனன் இருக்கிறவன் பலவீனத்தை பேசாதீங்க, நான் ரொம்ப ஸ்ட்ராங் பலவான் சொல்லணும். ஆமென். உள்ள 1000 பிரச்சனை இருந்தாலும் அந்த பிரச்சனையை சொல்லாத, நான் பலவான் அப்படின்னு சொல்லணும். ஆமென். பாடுமா, நீங்க பாடுங்க, மியூசிக்லாம் கம்மியா வச்சு நீங்க பாடுங்க. பலவீனன் வான் என்று சொல்வான் தரித்திரன் செழித்திடுவான் தேவனின் செயலிதுவே நமக்கா நல்கி. ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? ஹல்லேலூயா, ஆமென். சொல்லிதான் பாருங்களேன். பலவீனன் பலவான், ஏய் நான் ஐஸ்வர்யவான். ஆமென். ஒரு முக்கியமான சமாச்சாரத்தை நான் சொல்றேன். உங்க பக்கத்தில் இருக்கிற, உங்க கூட இருக்கிற மனைவி பிள்ளைங்க, உங்களை சுத்திலுமா சரௌண்டிங்கில் இருக்கிற ஆள் ஒன்று முடியாது அப்படின்னா அவனை விட்டு விளைகிறது நல்லது. அவனோட இருக்கக்கூடாதே கூடாது. முடியாது அப்படின்றது இயேசுடைய அகராதியில் கிடையவே கிடையாது. விசுவாசிக்கின்ற அகராதியில் கிடையவே கிடையாது. ஆமென். உன்கிட்ட பணம் இருக்கிறத கர்த்தர் கேட்கல, உன் வாயில என்ன பேசுறதா கேட்கிறாரு. நீ கொடுக்கறத தேவையில்லை, பட் நீங்க சொல்லணும் பலவீனன் பலவன். கட்டிரலாம் பாஸ்டர், செஞ்சிரலாம் பாஸ்டர், 1000 பேர் 3000 1000 பேர் 10,000 பேரை கொண்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்றவன் தான் முக்கியம். ஆமா, சோம்பேறிக மாதிரி முடியாது பாஸ்டர், நடக்காது பாஸ்டர், பாமாமா பாமா போய் தூங்குமா வீட்டில் போய் போரை பத்திட்டு. இப்படி பேசக்கூடாது. செஞ்சிடலாம், முடிச்சிடலாம், ஏறிடலாம், பிடிச்சிடலாம். ஆமென். ஒரு ஆமென் சொல்லுங்களேன். கத்தி ஒரு ஆமென் சொல்லுங்களேன். நீங்க சொல்லி பாருங்க, உங்களுடைய ஸ்பிரிட் ஆக்டிவேட் பண்ணி பாருங்க, ஷியோரா உங்க லைஃப்ல மிராக்கிள் நடக்கும். மிராக்கிள் நடந்தே ஆகும். நீங்க ஜெயிச்சிருவீங்க. ஆமென். எனக்கு அருமையான தேவ பிள்ளை, கடைசி ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். வேத புத்தகத்தில் நீங்க வாசித்து பாருங்க, நியாயாதிபதிகள் 15-17 வாசிக்க பார்க்குறோம். அவனுடைய லைஃப்ல பெலிஸ்தியர்கள்லாம் சிம்சோனை கட்டி வச்சுட்டாங்க. அவன் அப்படியே டோட்டலா ஃபுல்லா ஒன்றும் இல்லாம சுருங்கி போயிட்டான். ஒரு ஜெபம் பண்றான், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தல்லும், இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை பலப்படுத்தும். அதான் அவன் ஜெபம். இந்த ஒரு விசை மாத்திரம் என்னை நினைத்தல்லும். பெரிய ஜெபம் பண்ணலங்க. இந்த ஒரே ஒரு விசை மாத்திரம் நினைச்சிருங்க. இந்த ஒரு விசை மாத்திரம், இந்த ஒரு விசை மாத்திரம் நினைத்துருங்க, என்னை ஒரு விசை மாத்திரம் பலப்படுத்துங்க. அவ்வளவுதான். சொல்லிட்டதுக்கு அப்புறம் ஹோலி ஸ்பிரிட்,
பரிசுத்த ஆவியானவர் அவன் மேல இறங்கினார். இறங்கின உடனே பக்கத்துல எது கிடைக்குதோ எடுத்தான். செத்து போன ஒரு கழுதையுடைய எலும்பை பிடிச்சான். பிடிச்சு அந்த எலும்புனால 1000 பேரை ஒரே சமயத்துல கொன்று போட்டாங்க. இது அவனுடைய பலன் அல்ல, அவன் மேல இறங்கின தேவ ஆவியானுடைய அபிஷேகம். அந்த பலன் இறங்குச்சு. ஒரே நேரத்தில் 1000 பேரை கொன்று போட்ட பலன் பரிசுத்த ஆவியால் வந்தது. இப்பொழுது உங்க நாக்குல அக்கினி மயமான நாவு உட்கார்ந்து இருக்குது. அவர் பரிசுத்த ஆவியானவர் அவர் உட்கார்ந்து இருக்கிறபடியா நீங்க பேசினா 1000 மடங்கு வெற்றி தன்னை போல வரும். ஆமென். இப்ப இருக்கிறத பார்க்கலாம். 1000 மடங்கு 1000 மடங்கு சமாதானம் வரும், 1000 மடங்கு மகிழ்ச்சி வரும், 1000 மடங்கு சுகம் வரும். ஆமென். அதுக்கு தான் கர்த்தர் உன்னை ஆவியின் பலத்தினால் தரிப்பிச்சிருக்கிறார். ஆவியின் அக்கினி நாவு உனக்கு கொடுக்கப்பட்டிருக்க காரணமே 1000 மடங்கு நீ ஆசீர்வாதமாய் மாற வேண்டும் என்று கர்த்தர் அந்த பலத்தை அந்த அபிஷேகத்தை உங்க நாக்குல வச்சிருக்காரு. நீங்க நாக்க திறந்து பேசினா உங்க வாயில் ஊற்றுக்கண் பாயும். பரலோகம் திறக்கும் 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 திறக்கும். தூதர்கள் இறங்குவாங்க, தூதர்கள் ஆக்டிவேட் ஆவாங்க, ஹெவன் ஆக்டிவேட் ஆகும். அற்புதம் நடக்கும். பல 1000 மடங்கு புத்திசாலியா மாறுவோம். 1000 மடங்கு பணம் வரும், 1000 மடங்கு தொழில் வரும், 1000 மடங்கு ஸ்ட்ரென்த் வரும், 1000 மடங்கு குடும்பத்தில் சமாதானம் பெருகும். ஆமென். இதான் சத்தியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளையே, கர்த்தருடைய ஆவியார் கொடுக்கிற தீர்க்கதரிசன வார்த்தை, நன்மையால் உன் வாயை, அவ்வளவுதான். நன்மையால வாயை, இந்த வாயை வச்சிருக்கும் பொழுது இதுக்கு எதுக்கு எப்ப கடிவாளம் போடணும், எப்ப இது போடணும், எல்லாம் நெத்தியில தான் சிலுவை போடுவாங்க. நான் என் வாயில பிளஸ் போட்டுக்குவேன். ஜெப எண்ணெய் தொட்டு நாக்கில் போட்டுக்குவேன். தெரியும், நாக்கு தான் முக்கியம். இன்னைக்கு உங்க வாய்க்குள்ள பக்கத்தில் சொல்லுங்க, வாயில சமாதான நதி உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. சொல்லுங்களேன், மகிழ்ச்சி நதி கடை புரண்டு ஓடுங்க, கரை புரண்டு ஓடிக்கிட்டு இருக்கு. ஆமே, பணம் வர ரெடியா இருக்குது. உங்க வாயை திறக்க முடியல, வரேன்னு இருக்குது. அப்பா ரெடியா இருக்குங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? சத்தமா ஆமென் சொல்லுங்களேன், ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். உங்கள் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறும். ஆமென். கால் வலி, கால் மடக்க முடியல சொன்னோடனே சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தில் எலும்புகள் நினமுள்ளதாய் மாறுவதாக சொல்லி பாருங்க, நடக்கும். இது ஏதோ சும்மா பேச நடக்காது, இருதயத்தில் விசுவாசித்து வாயினால் அறிக்கை பண்ணணும். அப்படின்னா நடக்கும். பாஸ் நீங்க சொன்னா நாங்க நடக்கல இல்ல, செஞ்சு பாருங்க. இன்னைக்கு என்ன தேதி? இன்னைக்கு என்ன தேதி? 8 டிசம்பர் 8 ஒரு மாசம், அடுத்தது ஜனவரி 8 ஒரு மாசம், அடுத்தது பிப்ரவரி 8, 3 மாசத்துக்குள்ள உங்க வாழ்க்கையை நீங்க மாத்திட்டு தான் வரணும். சர்ச்சுக்கு வரணும். 1000 மடங்கு ஆசீர்வாதத்தை பெருக்கெடுத்து ஓட வைக்கணும். ரிலீஸ் ஆகும். இன்னைக்கு 1000 ரூபாய் சம்பளம் 10,000 மாறும், லட்சமா மாறும். ஆவிக்குரிய வாழ்க்கை வெளிச்சமா மாறும். வரங்கள் தண்ணியை போல போகும், அந்நிய பாஷை சரளமா பாயும். ஆமென் சொல்லுங்களேன். இனிமேல் வாயை திறந்த முறுமுறுப்பேல துதி வந்துகிட்டே இருக்கும், பாட்டு வந்துகிட்டே இருக்கும். 1000 மடங்கு ஆண்டவருடைய பலன் சிம்சோன் வழங்கும் போது 1000 மடங்கு வெற்றியை கர்த்தர் கொடுத்தவர். நான் ஸ்ட்ராங்கா பிலீவ் பண்றேன், உனக்கு 1000 மடங்கு கர்த்தர் வெற்றியை குமிச்சு வச்சிருக்காரு. உங்களால ரிலீஸ் பண்ண முடியும். கைகள் தட்டி உற்சாகத்தோடு கூட. ஆமென், ஆமென். பக்கத்தில் சொல்லுங்க, எதுக்கு பிளஸ் போடணும், எதுக்கு மைனஸ் போடணும். இன்னைக்கு பிளஸ் போடணும். சிலதுக்கு பிளஸ் போட்டுருங்க. எங்க பிளஸ் போடணும், எங்க பிளஸ் போடணும்? ஐயோ பேச மாட்டேன். இவன் பேச வைக்கிறதுக்காகவே பக்கத்தில் உட்கார்ந்து இருக்குது. என் ஒய்ஃப் உட்கார்ந்துருக்கா, என் ஹஸ்பண்ட் உட்கார்ந்துருக்குது, என் உட்கார்ந்துருக்கு குட்டி சாத்தானா. உன்னை சொல்லம்மா, நீ வேற போய். நான் பொதுவாக சொல்லிட்டு இருக்கேன். ஐயோ பேச வைக்குது. நம்ம வீட்டை நல்ல அரண்மனையா மாற்றணும், பரலவா மாற்றணும், பேய் நரகமா மாற்ற பார்க்குறான். என் வாய்க்கு ஒரு பிளஸ். ஆமாம், மாஸ்க் போறீங்களா பிளஸ்ஸாக போட்டுருங்க. அவ்வளோதான், போட்டுருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் உங்க லைஃப்ல திறந்தீங்கன்னா உங்க வேலைக்கு சொல்லுங்க, சமாதானம் சொல்லுங்க, நதியை போல உங்க பிள்ளைகளுக்குள்ள பாயும். உங்க வீட்டுக்குள்ள நதியை போல சமாதானம் ரிலீஸ் ஆகும். மகிழ்ச்சி கடலை போல வரும். ஆமென், ஹல்லேலூயா சொல்லுங்களேன். ஆசீர்வாதம் மலையை போல கொட்டும், நன்மைகள் வரும். கை தட்டி கர்த்தரை மையப்படுத்துங்க. ஆமென். ஜெபம் பிடிப்போம். நன்றி பரிசுத்த ஆவியே, எழுந்து கொள்ளுமா. ஆமென். நன்மைகளின் நாயகனே நன்றி, நன்றி ஐயா. உண்மையுள்ள தெய்வமே, உயிரோடு கலந்தவரே, நன்மைகளின் நாயகனே
நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வம் நீர், உயிரோடு கலந்தவரே. இதை வந்து பாடும்போது சும்மா பெர்க்மன்ஸ் அவர் உணர்ந்து பாடியிருக்காரு, அதனால தான் அவர் பயங்கரமாயிட்டாரு. இப்போ நம்மளும் உணர்ந்து பாடினா நம்மளும் பயங்கரமாயிரும். நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கிறேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு நன்மைகளின் நாயகன் நமக்குள்ள உயிரில் இருக்காரு, நம்ம உயிரில் தான் இருக்காரு, நம்ம ஆத்மாவில் இருக்காரு. பாடுமா, நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. இந்த ஆண்டு நன்மையாக தான் முடிகின்றவங்க ராமே சொல்லுங்களேன். இப்போ உங்களுக்கு 1000 கேள்வி உங்க முன்னால் இருக்கலாம், என்ன இப்படி போச்சு அப்படி போச்சு நடந்தா கூட கர்த்தருடைய கையில் உன்னதமான வருஷங்கள் இருக்குது, அவர் கையில் இருக்குது. அவரால் ஒரு செகண்ட் இப்படின்ற செகண்டில் கம்ப்ளீட்டாக மாற்றிடுவார், கம்ப்ளீட்டாக மாறிடும். ஒரு செகண்ட் இந்த வருஷத்துக்கு என்னெல்லாம் நடக்கணுமோ ஒரே செகண்ட் கம்ப்ளீட்டாக நடத்த முடியக்கூடிய கிருபை கத்தர் உண்மையில வச்சுக்க. உன்னால முடியல, கிருபை கொட்டுங்க, கிருபை கொட்டுங்க, கிருபை கொட்டும் கொட்டும், கிருபை கொட்டும், கிருபை கொட்ட 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 ஆண்டவர் ஆமே ஆடு மேய்க்கிறவே ராஜாவா மாறிடுவான். கிருபை 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 கொட்டுமையா. ஆமென். நம்ம ஆண்டவர் பெரிய தேவன், அவர் ரெடியா இருக்காரு. சொல்லுங்க பக்கத்துல சொல்லுங்க, மலைய போல மழை. நாளை மழை பெஞ்சா கிருபை கொட்டுதுன்னு நீங்க, மழை பெய்யும் உடனே மழையை பார்த்தோனே கிருபை கொட்டுது. ஆமென். கிருபை ஊத்தப்படுது. ஆமென். நான் சொல்றேன், உங்க வாழ்க்கையில பலசர கடை வச்சா கிருபை கொட்டும். நீங்க தான் இன்னைக்கு அம்பானியா மாறுவீங்க. ஆமென். எண்ணெய் கடை, தையல் கடை, அன்ன கடை வச்சுக்கணும், உங்க மேல கிருபை கொட்டும். ஆமென் ஆமென். நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. கடந்த நாட்கள் எல்லாம் கண்மலை போல் காத்தீரே, கடந்த நாட்கள் எல்லாம் கண்மலை போல் காத்தீரே. புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே, புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி சொல்லி மகிழ்கின்றேன், உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. நன்மைகளின் நாயகனே நன்றி நன்றி ஐயா, உண்மையுள்ள தெய்வமே உயிரோடு கலந்தவரே. சத்தமா ராமே சொல்லுங்களேன், சொல்லுங்க 1000 மடங்கு, சொல்லுங்க 1000 மடங்கு. நீங்க ஒண்ணு செய்யுங்க, நான் கிருபன் சொல்லும் பொழுது 1000 மடங்கு பெருகுவதா என்னைய பார்த்து சொல்லுங்க. கிருபை, சுகம், அழகு, அற்புதம், பணம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போற. நான் சொல்றேன், இயேசுவின் நாமத்துல 1000 மடங்கு பலன் பெருகுவதாக, 1000 மடங்கு பரிசுத்தம் பெருகுவதாக, 1000 மடங்கு துதி பெருகுவதாக, 1000 மடங்கு வெற்றி வருவதாக, 1000 மடங்கு அழகு வருவதாக, 1000 மடங்கு கிருபை பெருகுவதாக, 1000 1000 1000 1000 1000 மடங்கு. அப்பனே, இயேசுவின் நாமத்துல உன்னதத்துல வச்சிருக்கிற சகல நன்மைகளை இயேசுவின் நாமத்துல வாயினால கட்டவிழுக்கிறோம், திறந்து விடுகிறோம். அப்படியே பாய்வதாக. வீட்டுக்கு போகும் பொழுது வீட்டுக்குள்ள சமாதானம் நதியை போல 1000 மடங்கு உண்டாகட்டும். பிள்ளைகளுடைய ஞானம் இயேசுவின் நாமத்துல தானியேலுக்கு 10 மடங்கு போல இயேசுவின் நாமத்துல 1000 மடங்கு ஞானம், சாமர்த்தியம் அந்த தொழில்ல, வியாபாரத்துல ரிலீஸ் ஆவதாக. ஆண்டவரே, நீங்க அப்படி செய்யற தயவுக்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். சேர்ந்து சொல்லுவோம், என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். நான் கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தால் நிறைந்திருப்பேன். பூமியில் சகல ஜனங்களுக்குள்ளும் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாயிருப்பேன். பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் தேவனாய் கர்த்தர் என்மேல் ஆதரவாயிருப்பார். நான் கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், கர்த்தர் எனக்கு மறுஉத்தரவு கொடுத்து நான் அறியாததும் எனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை எனக்கு அறிவிப்பார். நான் வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலும் இடம் கொண்டு பெருகுவேன். நான் பலத்தின் மேல் பலனடைந்து கிருபையின் மேல் கிருபை பெற்று மகிமையின் மேல் மகிமையடைந்து இயேசுவின் ரகசிய வரிகள் எடுத்துக்கொள்ளப்பட மறுரூபம் அடைகிறேன்.
ஆமென். ஹalleluya. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியமும் நம் அனைவரோடு கூட சதாகாலம் இருப்பதாக. ஆமென். God bless you. Shalom. ஆமென். ஆஃபரிங் எடுக்கலையா? இருங்க, முக்கியமானது, போயிடாதீங்க. ஒரு ஆஃபரிங் இதெல்லாம் முன்னாடி செய்ய வேண்டாமா? கூடும் உட்கார்ந்து தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையால் கூடாதது ஒன்றுமில்லை. வார்த்தையினாலே உலகம் உண்டானது, வார்த்தையினாலே உலகம் உண்டானது, வார்த்தையினாலே குருடர் கண் பார்த்தது, வார்த்தையினாலே செவிடன் செவி கேட்டது, வார்த்தையினாலே வார்த்தை ஒன்று போதும், கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாததொன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது கூடும். கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாததொன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், வார்த்தையினாலே உலகம் உண்டானது, வார்த்தையினாலே வெளிச்சம் உண்டானது, வார்த்தையினாலே குருடன் கண், வார்த்தையினாலே செவிடன் காண்கிறது, வார்த்தை ஒன்று போதும் துக்கத்தை போக்க, வார்த்தை ஒன்று போதும் வார்த்தை ஒன்று போதும் துக்கத்தை போக்க. கூடும் எல்லாம் கூடும், கூடும் எல்லாம் கூடும், கூடும் கூடும் எல்லாம் கூடும், தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. கூடும் எல்லாம் கூடும், ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லவே இல்லை. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை ஒன்றும் இல்லவே இல்லை. ஒன்றுமில்லை ஒன்றுமில்லை, தேவனால் கூடாதது ஒன்றுமில்லை. ஆமென். God bless you.